ஹலோ காய்ஸ், நான் உங்கள் காட்டுப்பூச்சி கிறிஸ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, மேன் விசஸ் வைல்ட். பொதுவாக நம்ம நேராக கலகாரியே கால் இல்லாத கலகாரி தான் வந்திருக்கோம். நம்ம இப்போ எங்கே இறங்க போகிறோம் தெரியும், நமக்கே தெரியாது. இது ஒரு விதமான புது மேப்பு தான். சரி, ஸ்ட்ரைட்டாக போவோம். ஓகே, இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே ஃபுல் ப்ரோட்டீன்ஸ் தான் காய்ஸ். ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக கீழே இறங்கி நமக்கான தேவையான விஷயம்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் போன வாரம் தான் நான் அண்டார்டிகா போயிட்டு ஆத்தி மீனை சாப்பிட்டேன். அதுக்கு முந்தின வாரம் சகாரா சாத்துக்குடி சாப்பிட்டேன். இந்த வாரம் எங்கே போக போகிறோன்னு கேட்டிங்கன்னா, சரி விட்டுருங்க. இப்போ நமக்கு தேவையான விஷயம் அனைத்துமே எடுத்துக்கிட்டு நம்ம ஏரியா விட்டு கிளம்பணும். சரி, ஓகே. நான் அப்படியே ஆற்றுல நீச்சல் அடிச்சுட்டு வந்தால் இந்த இடத்துல ஒரு காட்டெருமை காலை போட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு. காட்டெருமை காலை காட்டி ஒரு அடி போட்டு காட்டெரும்பியை நேராக லாபிக்கு அனுப்பியாச்சு. ஸ்ட்ரைட்டாக இங்கிட்டு யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு. எந்த ஆளும் இல்லை. நேராக அந்த காட்டுப்பூச்சி என்னென்ன ப்ரோட்டீன்ஸ் வச்சுருக்க வாங்க பார்ப்போம். இந்த இடத்துல யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது. எட்டி பார்த்தா எவனுமே இங்கே யாரும் இல்லை. அந்த இடத்துல அந்த காட்டுப்பூச்சி என்னென்ன வச்சுருக்குன்னு போய் பார்ப்போம் வாங்க. நான் உங்கள் காட்டுப்பூச்சி கிறிஸ் பேசுகிறேன் அகேன். இந்த சகாரா டெசர்ட்டில் நம்ம வாழணுன்னா புல்லட்ஸ் முக்கியம், வேறு எதுவும் தேவையில்லை. அப்போ தான் காட்டுப்பூச்சி கழுத்தா மட்டில் அடிக்க முடியும். இந்த இடத்துல ஸ்கோப்பெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு மேப்பில் எவனு காட்டுறானான்னு பார்க்கணும். மேப்பில் ஒரு கிவ்அவே காட்டி கொடுத்துருச்சு. நான் நெக்ஸ்ட்டு பொதுவாக நான் ஆஃப்ரிக்கா போகும்போது கடுப்பேற்றுற காளானை சாப்பிட்டோம்னா ஃபுல் குஜாலா தான். கடுப்பேற்றுற காளானை சாப்பிடுச்சு ஃபுல் ப்ரோட்டேட். இந்த இடத்துல ஒரு காட்டெருமை காட்டுத்தனமாக ஓடுது. காட்டெருமை காலை காட்டி விட்டா அது பாட்டுக்கு லாபிக்கு போயிடுச்சு. இந்த காட்டெருமைகிட்ட என்னென்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஏகப்பட்ட இடிகேட் இருக்குது, ஏகப்பட்ட ப்ரோட்டீன்ஸ் இருக்குங்க. அப்படியே நான் கிளம்பி நேராக பில்டிங் சைடு வந்தாச்சு. இந்த பில்டிங்ஸ்லாம் 1000ல் ஒருவன் இருக்க மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ஒரு காட்டுப்பூச்சி சோளவாக நிற்கிது. அந்த காட்டுப்பூச்சியை காட்டெருமைத்தனமாக அடிச்சாச்சு. அந்த காட்டுப்பூச்சி நவுறுது. அந்த காட்டுப்பூச்சி குளோவால் போட தெரியல. அந்த காட்டுப்பூச்சியை கழுத்துலேயே அடிச்சுட்டு நேராக விட்டு பார்த்தா ஒரு காட்டெருமை நம்மளை பார்த்து காட்டுத்தனமாக வண்டி ஓட்டிகிட்டு வருது. இந்த காட்டுப்பூச்சி நேராக இங்கே தான் சொருகியிருக்கான். ஒரே அழுத்து கதம். இந்த சைடு பார்த்தா ஒருத்தன் அழுத்துறான், இந்த சைடு பார்த்தா ஒருத்தன் அழுத்துறான். என்ன பண்ணுறது தெரியாமல் அது ஒரு ஸ்பின்னிங் கோபராவை தான் இருக்கும், எனக்கு தெரியும். அந்த கோபரா நேராக ஏறுது பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த கோபரா சீறி பாய்ந்து ஓடுது. அந்த கோபராவை மடக்கணும்னா நம்ம இங்கிட்டு வரணும். அந்த கோபரா முட்டையை போட்டு நிற்கிது. அதோட தலையை மொட்டைச்சலாம். நேராக லாபிக்கு போயாச்சு. இன்னும் 5 பேர் தான் ஆளு. ஒரு சிலந்தி பூச்சி தாவி வருது. அந்த சிலந்தி பூச்சி நான் இருக்கிற பார்க்கல. காட்டுத்தலமாக சிலந்தி பூச்சியை கழுத்தை காட்டி அடிச்சுட்டு அதோட வெப்பெல்லாம் எடுத்தாச்சு. சிலந்தி பூச்சி நம்மளுக்கு தான். இந்த இடத்துலேருந்து அரிய வகையான ஒரு வெவிக்கல் நிற்குது. ஓகே, இதுலேருந்து ஒரு 4 மெடிக்கெட்டை ஒரு போர்வையெல்லாம் இழுத்து போட்டாச்சு. போட்டு முடிச்சு அந்த காட்டுப்பூச்சிட்டு என்னென்ன இருக்குது செக் பண்ணால் ஒன்றுமே இல்லை. சரி, ரைட்டு, மேலே எங்கேயா போவோம் அப்படி தான் சுற்றணும். சரி, ஓகே. அப்படி நம்ம தான் இந்த இடத்துல கிங்கு, நமக்கு எவன்டா பங்கு, வாடா போகலாம் பங்கு. சரி, ரைட்டு. அப்படியே நான் மேலே ஏறி வந்தேன்னா கிவ்அவே ஒருத்தனை காட்டி கொடுத்துருச்சு. அவன் எங்கே இருக்கான்? அந்த காட்டுப்பூச்சி காட்டுத்தனமாக எங்கே இருக்கான்? இல்லை டென்ட்டில் தான் வாழ்கிறானா? எங்கே இருக்கான்னு தெரில. ஓ, ஸ்னோக்கு டென்ட்டில் இருக்கானோ என்னமோ. ஓகே, இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, காட்டுப்பூச்சியை காட்டுத்தனமாக சமாளிக்காமல் நம்மளோட மூளையை யூஸ் பண்ணணும். மூளையை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, என்ன பார்த்து கற்றுக்கோங்க. அந்த காட்டுப்பூச்சி அங்கே இருக்கான், நம்ம இங்கிட்டு வரலான்னு அவன் யோசிப்பான். நம்ம இங்கிட்டு வர மாதிரி வந்துட்டு டப்புன்னு அந்த இடத்துல ஒரு பவரை போட்டு கிளம்பணும். இதுதான் நம்மளோட ஐக்யூ. சரி வாங்க, அந்த காட்டுப்பூச்சி நம்ம வரக பார்த்து இங்கிட்டு ஓடி வருவான். நம்ம பவரை யூஸ் பண்ணி காட்டுத்தனமாக அழுத்துறோமா. இவனும் ஒரு கிங்கா, சாரி இவர் குயின். இந்த காட்டுப்பூச்சிகிட்டேருந்து நிறைய எடுத்தாச்சு. இன்னும் 3 பேர் தான் உயிரோடு இருக்காங்க இந்த வாழ்க்கையில். சரி வாங்க, அதில் நம்ம ஒருத்தவங்க சர்வே ஆவோமான்னு தெரியல. நம்மளோட கோல் போயா அடிக்கணும். சரி வாங்க, கிவ்அவே நம்மளை ஒருத்தனை காட்டி கொடுத்துருச்சு. அந்த நேரம் அந்த பூச்சி இங்கே இருக்கானான்னு பார்த்தீங்கன்னா அந்த காட்டுப்பண்ணி இங்கே இல்லை. சரி, காட்டுப்பண்ணி இங்கே இல்லை, மேலே தான் இருக்கான்னு கண்டுபிடிச்சாச்சு. இந்த வாழ்க்கையில் நம்ம இன்னும் 4 பேர் தான் இருக்கோம் இந்த மேப்பில். சரி, ஆமாம், இன்னும் 3 பேர் தான் இருக்கோம், நம்மளோட சேர்த்து 4 பேருன்ட்டேன். ஓகே, இப்படி கிளம்ப போகுதான். ஒரு சேடான சம்பவம் நடந்திருக்கு. என்ன கேட்டிங்கன்னா, ஒரு காட்டெருமை நம்மளை காட்டுத்தனமாக அடிக்கிறான். முன்னாடி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி காட்டெருமை நம்ம காலை உடச்சிருச்சு. இதோட விடை பெறுறான் உங்கள் காட்டுப்பூச்சி கிறிஸ்.